இங்க விடுதலையோட வாழ்வதற்கு ஒன்று மட்டும் யோசிங்க. கடந்ததை நினைத்து நான் கலங்க மாட்டேன். நடந்ததை மறந்து விடு. எல்லாம் நன்மைக்கு. ஜெபம் பண்ணணும், அழலாம், உபவாசம் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் என் கவலைகள் எல்லாம் எங்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அவர் மேல வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். அதுல பாதி வாழ்க்கைய யோசிச்சு 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 நம்மளையே நம்ம ஏன் கெடுக்கணும்? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய திரளான யோசனையினால் நீ குண்டானாய் அப்படின்னு நான் வெளியில போட்டிருக்குது. இல்லைன்னா உன் திரளான யோசனையினால் நீ பெருகினாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. உன் திரளான யோசனையினால் நீ தலைவன் ஆனாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய், மெலிஞ்சு போனாய். நிறைய பேர் ஆள் பார்க்கறதுக்கு வெளியே வாட்ட சாட்டமா குண்டா தான் இருக்கிறீங்க. ஆனா உள்ள எப்படி இருக்குது? உள்ள நிறைய பேருக்கு எலும்பும் தோலுமா இருக்குது. ஸ்ட்ராங்கே இல்லை, பலனே இல்லை, இழைச்சு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திரளான யோசனை. எப்ப பார்த்தாலும் யோசனை. அம்மா மாருங்க, சிஸ்டர், ஒரு கேள்வி கேட்கிறேனே, இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு நாள் கூட அடுப்புல பால் பொங்கி வழிஞ்சதே இல்லை, சட்டி அடிபிடிச்சதே இல்லை. நிறைய சகோதரர்கள் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் வருஷத்துல 365 நாள்ல 200 நாள் அதான் பாஸ்டர் நடக்குது, வந்து பாருங்க எத்தனை பாத்திரம் தீஞ்சு போய் கிடக்குது. இது எதனால நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கவனக்குறைவு மட்டுமல்ல. நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய யோசனை. ஒருவேளை என்னால யோசிக்காம இருக்க முடியல, காலம் தாண்டுது பாஸ்டர், நாட்கள் தாண்டுது பாஸ்டர், எனக்கு யோசனை வந்துட்டே இருக்குது. இது ஒண்ணு நான் எப்படி யோசிக்காம இருக்கிறது? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு தாமதமாகுது. எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு தாமதமாகுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல, உன்னுடைய யோசனையினால எதுவுமே பண்ண முடியாது. அதற்கு மாறாக ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. நிச்சயமாய் நான் நம்புகிறேன், ஏற்ற காலத்துல ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். அந்த தடைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க காத்திருப்பு கண்டிப்பாக வீணாய் போகாது, ஒரு நாளும் வீணாய் போகாது. உங்க காத்திருப்புக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, கடந்ததை நினைத்து நான் கலங்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க.